Hello, Magnetity is Nursing Patient. I hope you all are fine and good. இன்னைக்கு நம்ம யாருக்காக ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆரம் கண்டி தான் நம்மளோட லீடர் ஐக்யூ 140 அப்படின்னு நம்மளால் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் யாருக்காக டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்காண்டி, அப்புறம் வந்து காவியா அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்காண்டி, அது போக வந்து இன்னொருத்தவங்க வந்து ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க நர்மதா அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணிக்கிறேன். குட்டியாக ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்காத தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான், யாரும் ரியல் லைஃப்பில் போட்டு கனெக்ட் ஆகி அடிக்ட் ஆகாதீங்க. ஓகேவாடா? சரிடா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டைட்டில் வந்து நீங்கள் தமிழில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆரமோட இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம் வந்து ஷிப்பில் கேப்டனாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு தங்கச்சி உண்டு, அவங்க பேர் வந்து ஜானு. ஆரமோட அப்பா வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிருப்பாரு. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். உங்களோட இன்ட்ரோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நீங்கள் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப், உங்கள் அப்பா வந்து லீ குரூப் அந்த கம்பெனில வந்து செக்ரட்டரியா வந்து ஒர்க் பண்ணி அவருமே ரிட்டையர்ட் ஆயிருப்பாரு. சரிடா, இது இன்ட்ரோ போதும். இதுக்கு மேல நம்ம ஸ்டோரியில போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டார்டிங் சீனே ஒரு ரூம் தானே காட்டுறாங்க. அந்த ரூம்ல ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேஷன் எல்லாமே இருக்குது. அது போக அந்த கப்பலுமே அதே கோலத்துல தான் இருக்காங்க, கல்யாணம் முடிஞ்ச கோலத்துல தான் இருக்காங்க. ஸோ எஸ், அது வேற யாரும் இல்ல, ஆரமும் நீங்களும் தான். ஆரம் இப்போ கடற்கடன் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காரு. ஆரம், சொல்லுவேன் என்ன? அது இன்னைக்கே போகணுமாங்க? ஆமா, இன்னைக்கு போனாதான் நாளைக்கு நான் வேற ஸ்டேட் போய் அங்க போய் நான் ஷிப் ஏற முடியும். அதுக்கப்புறம் தான் என்னோட டியூட்டில போய் நான் ஜாயின் பண்ண முடியும். அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் கிளம்ப வேண்டியதா இருக்கு. அது அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் ஒரு 2 நாள் பெர்மிஷன் கேட்டு பாருங்களேன். ஏன்னா இப்பதான் வந்திருக்கேன் நானும். அது போக சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதான் யோசனையா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் 1 இயர்ல ரிட்டர்ன் வந்துருவேன். 1 இயர்ங்கிறது சாதாரணமா ஒரு விஷயமா வரும். கரெக்ட் தான். பட் ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் பிஃபோர் மேரேஜ், ரைட்? எஸ் ஆரம். பட் இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரம் போகணும் ஆரம். அதுவும் கல்யாணம் முடிஞ்ச கையோட எங்கேயும் அவ்வளோ வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கேயாச்சும் கோயிலுக்கு, சாப்பிட்ற இடத்துக்கு இந்த மாதிரி தான் போகணும்பாங்க. ரொம்ப அதிகமா வெளியூருக்கு அந்த மாதிரிலாம் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி போனா என்ன அர்த்தம் ஆரம்? கரெக்ட் தான் டே, நீ பேசுறதெல்லாம் எனக்கு புரியுது. பட் இட்ஸ் அ ஒர்க். உங்களுக்கும் ஆரம்பக்கும் மார்னிங் தாண்டா மேரேஜ் ஆயிருக்கும். இவன் இப்படி சொன்ன உடனே நீங்க ஒரு வார்த்தை கூட ரிட்டர்ன் பேசவே இல்லை. ஏன்னா இது உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ். இவ்வளவு பேசினது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால நீங்க ஒண்ணுமே பேசல. என்கேஜ்மெண்ட்லயுமே உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்காது. ஏன்னா என்கேஜ்மெண்ட்ல ஆரம் வந்து அந்த இதுல பிஸியா இருந்ததுனால அவருமே வந்திருக்க மாட்டாரு. ஸோ ஃபேமிலி தான் பேசி டிஸ்கஸ் பண்ணி நீங்க வந்து தட்டெல்லாம் மாத்துறது, கல்யாணத்துக்கு ஓகே சொல்றது எல்லாமே பண்ணிருப்பாங்க. உங்களுக்குமே சம்மதம் தான் அந்த கல்யாணத்துல. அந்த மாதிரிதான் ஆகியிருக்கும். ஸோ மேரேஜுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஆரம் வந்து வந்திருப்பாரு. அதுக்குள்ள வந்து ரொம்ப ரஷ்ஷான டைம்ல தான் வந்திருப்பாரு அவரு. ஸோ அப்படியே அந்த ரஷ்ஷான டைம்ல அப்படியே அவரும் கிளம்புறாரு. இந்த 10 டேஸ்மே உங்களுக்கு அவ்வளோ பேசிக்க நேரமும் இருக்கு. ஏன்னா கல்யாண வேலைகள் அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா? அதனால உங்களுக்கு டைம் அவ்வளோ இருந்திருக்காது. ஸோ இவ்வளோ நீங்க ஸ்டெப் எடுத்து பேசுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. சரி வயன், நான் கிளம்புறேன். அம்மா அப்பாவை, அப்புறம் அத்தை மாமாவை, ஜானுவை எல்லாரையும் டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு தான். உன்னோட இதுல நான் கொடுத்துட்டு போறேன். ஐ ஹோப் நீ வந்து நல்லா பாத்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. சோ மனுஷன் ஒண்ணுமே ஒரு ஹக் பண்ணல, எதுவுமே அந்த மாதிரி சொல்லிட்டு போல. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அவங்கள டேக் கேர் பண்ணிக்கோ, இவங்கள டேக் கேர் பண்ணிக்கோன்னு தான் சொல்றாரு தவிர்த்து உன்னையே டேக் கேர் பண்ணிக்கோன்னு சொல்லவே இல்லை அந்த மனுஷன். அப்படியே அவரும் கிளம்புறாரு. உங்களுக்குலாம் இங்க அழுக தாங்க முடியல. அவரு அவங்க அம்மா அப்பா காலில் எல்லா காலையும் விழுந்துட்டு பிளஸிங் வாங்கிட்டு அவரையும் நீங்க வழி அனுப்புறீங்க. அவருமே வந்து டியூட்டிக்கு வந்து கிளம்புறாரா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்ப்போம், நீங்க நல்லா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அண்ணி, அண்ணி எந்திரிங்க அண்ணி. சொல்லு ஜானு. அண்ணி, டைம் 8:15 ஆயிட்டு, நீங்க காலேஜ் போக வேணாமா? எந்திரிங்க அண்ணி. இது 8:15 ஆயிடுச்சாடி? ஆமா, 8:15 ஆயிடுச்சு, கிளம்புங்க, எந்திரிச்சு நான் ஸ்கூலுக்கு போறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. ஸோ எஸ், ஆரமோட சிஸ்டர் வந்து 12th கிரேட் வந்து படிக்கிறாங்க. அவங்க இப்போ ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இப்போ நீங்க தான் அறக்க பொறுக்க எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கீங்க. சோ நீங்க வேற எந்த வேலையும் பார்க்கல. உங்க மாமியார் வந்து டிஃபன் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க லேட்டா தான் எந்திரிப்பீங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. நேத்துமே நீங்க ஒழுங்கா தூங்கிருக்க மாட்டீங்க, அங்க உருண்டு உருண்டு படுத்து தான் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. புது இடம், அது போக அவரு பேசிட்டு போன வார்த்தை, உங்களை எதுவுமே சொல்லிட்டு போல, மத்தவங்களை பாத்துக்கோன்னு சொன்னது எல்லாமே நீங்க மனசுல போட்டு திங்க் பண்ணி அப்படி எப்படின்னு தூங்குறதுக்கு டைம் ஆயிருக்கும். இப்போ நீங்க அப்படியே ஒரு 9:15 வந்து காலேஜுக்கு வந்து ரீச் ஆகி உங்களோட அட்டனன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்க கிளாஸ் ரீச் ஆகுறீங்கடா. உங்களுக்கும் ஒதுக்கிப்பாங்க, அந்த கிளாஸ்க்கு வந்து ரீச் ஆகுறீங்க. ஃபுல்லா பசங்க ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்கானுங்க. நீங்க இப்ப உள்ள போயிட்டு சைலன்ஸ் ப்ளீஸ்
அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. எல்லாருமே சைலண்டா உட்காந்துடுறாங்க. இப்போ நீங்க டேக் யோர் புக்ஸ், டேக் யோர் நோட்ஸ். நீங்க யாருக்குமே இடமே கொடுக்க மாட்டேங்கீங்க. என்ன நீங்க கல்யாணம் முடிஞ்சு மறுநாளே வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாரும் கேட்டக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. ஈவன் ஸ்டாஃப்ஸுக்கு கூட யாரை பார்த்தா நீங்க விலைக்கு போறதா இருக்கட்டும், இல்லைன்னா கிளாஸ்ல போய் உட்காந்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியே நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அன்னைக்கான டேயுமே உங்களுக்கு வந்து முடியுதுடா, வீட்டுக்குமே வந்துடுறீங்க. வீட்டுக்குமே வந்துட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு கொஞ்சம் அவங்க அத்தைக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது ஜானு வந்து வந்துடுறா. அவ இப்போ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஹோம்ஒர்க் பண்ண உட்காந்தா இப்போ உங்ககிட்ட தான் டவுட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. நீங்களுமே அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. 1 வீக் இப்படிதான்டா பாஸ் ஆயிருக்கும். எல்லாரையும் நீங்க டேக் கேர் பண்ணிப்பீங்க, அவங்களுமே உங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க. ரொம்ப ஸ்வீட் தான் அவங்க மாமனார் மாமியார் 2 பேருமே. ஸோ 1 வீக்கா இதே ரொட்டீன் தான் போயிட்டு இருக்கும். காலேஜ் போக வீட்டுக்கு வர, காலேஜ் போக வீட்டுக்கு வர. அது போக வந்து உங்க மாமனார் மாமியாரை தவிர ஈவன் உங்க அம்மா அப்பா கூட கூட நீங்க பேசிக்க மாட்டீங்க நீங்க. சோ இதே மாதிரி இதுல போய்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம கட் பண்ணி ஆரம் சைட்ல நம்ம பார்க்கலாம். ஆரம் இப்போ சேல் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் உட்கார்ந்து இருக்காரு. அது வேற யார் அப்படின்னா வந்து ஃபெலிக்ஸ், அப்புறம் வந்து கேப்ரியல் 2 பேர் தான். சோ இப்போ அவங்க 2 பேரும் கேக்குறாங்க, ஏய் மாமே, என்னடா உனக்கு ஆச்சு? ஆமா மச்சான், என்னடா ஆச்சு உனக்கு? ஒரு வாரமா நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏன் உன் பொண்டாட்டி கூட எதுவும் சண்டை போட்டு வந்துட்டேன்? கல்யாணம் முடிஞ்ச கையோட வந்துட்டேன். எங்களால உன் கல்யாணத்துக்குள்ள வர முடியல இந்த ஒரு ரீசன்னால. ஆஹ் சரி, அது இருக்கட்டும், விடு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு என்னாலும் ஒரு ரிசப்ஷன் எப்படியும் வைப்பேன்னு எங்களுக்கே தெரியும். அப்ப நாங்க வந்துக்கிறோம், பிரச்சனை இல்ல. இப்ப உனக்கும் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை அத சொல்லு. டேய் தக்காளி, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கோம். என்ன பதில் சொல்ல மாட்டியா எங்களுக்கு? நான் பாடுறா மாமே, பதிலே சொல்ல மாட்டேங்கான். அதான் மச்சான், பதிலே சொல்ல மாட்டேங்கான் பாரு இந்த ஆரம்பு. ஏ ஒண்ணும் இல்லடா, ஏன்டா அப்படி நீங்களும் சாவடிக்கீங்கன்னு வச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. கல்யாணம் முடிஞ்ச கையோட இங்க வந்து உட்காந்துட்டேன். எனக்கு எப்படி அப்ரோச் பண்றது என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. சரி, போகும்போது ஏதாச்சும் ஹக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துட்டு வந்தியா? எனக்கு சும்மா வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் நான் கொடுக்கல. அதானே, இப்படிலாம் இருக்காத ஆரம்ப. நாங்களும் ஒரு வாரம் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்க பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் நீ அப்படியே கிளம்பிடு இருந்துச்சு. சரி, நம்ம பேசும்போது அவன் பொண்டாட்டி ஞாபகம் வருது போல, அதான் பேச போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே வந்து பார்த்தா ஒண்ணு அங்க போய் வேலை பார்த்துட்டு இருப்ப, இல்ல அப்படின்னா புக்ஸ் படிச்சிட்டு இருக்க. சேல் பண்ணும்போது சில இதை செட் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போய் பாத்துக்கலாம். அப்படிதானே இருந்துட்டு இருக்குதுடா. ஏன் இன்னொருத்தன் வீட்டு நேரத்துல நீ போய் அங்க போய் நொட்டிட்டு இருக்க? நான் கேக்குறேன், அறிவில்லையாடா உனக்கு? நாங்களும் சரி, அவனுக்கு வந்து மிஸ் பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான்னு வந்து பார்த்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீங்க. என்னதான் உனக்கும் அவனுக்கு பிரச்சனை? இது என்ன பிரச்சனை? இல்லடா, அது ஒண்ணும் இல்லடா, அவள்கிட்ட நான் அப்ரோச் பண்ணது இல்லடா. என்ன என்னடா பண்ண சொல்ற இதுக்கு மேல? ஏண்டா, நம்ம 3 பேரும் இந்த கோர்ஸ ஒன்னாதான் ஒரே காலேஜ் தான் படிச்சோம், கரெக்டா? என்னைய கேப்ரியல அவ்வளோ பொண்ணுங்க அப்ரோச் பண்ணிருக்காங்க, புரியுதா? அதுவும் எங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது உனக்கு ரொம்ப அதிகம் மார்க்கெட், கரெக்டா? அந்த டைம்லாம் வேண்டாம் வேணாம்னு சொல்லி சமாளிச்சு எதிர்த்து நின்னவனுக்கு இப்ப பொண்டாட்டின்னு உனக்குன்னு ஒருத்தி வந்தவகிட்ட பேசுறதுக்கு அவ்வளவு என்ன தயக்கம்? நான் கேட்கேன், அவ்வளவு என்னடா தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸும் கேப்ரியலும் மாத்தி மாத்தி போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கானுங்க ஆரம்ப. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா. நான் என்கேஜ்மெண்ட் அப்பவும் பேசல, இப்பயும் பேசுறதுக்கு டைம்ல. அவன் எந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கான்னு தெரியல. டே, நீ தாண்டா பேசி அப்ரோச் பண்ணணும். நாங்களாடா உட்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியும்? இப்ப நீங்க லவ் பண்ணீங்கன்னா நாங்க ஹெல்ப் பண்றதுல ஓகேங்க. யூ ஆர் அஃபிஷியலி மேரிட், நாங்க எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லு? இந்த மாதிரி ஹெல்ப் தான் எங்களால பண்ண முடியும். நாங்க போய் அவட்ட போய் நேரா பேசலாம் முடியாது. மாமே, உன் போனை கூடுறா, நான் கேம் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்ரியல் கேக்குறாரு. உடனே ஆரமும் வந்து அன்லாக் பண்ணி கொடுத்துறாரு மொபைல. ஃபெலிக்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே அதுல கொடுத்துடுறாரு. இப்போ கேப்ரியல் தான் இருந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணிடுறாரு. இப்போ ஆரம் அதை பார்த்துட்டு, டி 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 ஏன்டா இப்படி பண்ண மச்சான்? என்ன மச்சான் இப்படி பண்ற? ஏன்டா இப்படி இருக்க? பேசு ஆரம், பேசுறோம் பொண்டாட்டி தானே. ஏன்டா அப்படின்னு சொல்லி அவரு கட் பண்ணி விட போகும்போது கரெக்டா ஃபெலிக்ஸ் கை 2 கையும் புடிச்சிடுறாரு. ஸ்பீக்கர்ல இருக்குது இப்ப போன், நீங்க தான் அங்க இருந்து அட்டன் பண்றீங்க. ஆக்சுவலி ஆரம் இருக்கிற டைமுக்கு வந்து அங்க வந்து பகல், ஓகேங்களா? நீங்க இருக்கிற டைமுக்கு வந்து நைட்டு. ஸோ இப்போ நீங்க வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. போன் அடிச்ச உடனே நீங்க வந்து எடுக்கிறீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் பாத்துட்டு நீங்க அட்டன் பண்றீங்க. எப்பவுமே நீங்க நெட் ஆன்ல தான் வச்சிருப்பீங்க. அட்டன் பண்றீங்க. ஹலோ, எதுவுமே அந்த பக்கத்துல வாய்ஸே கேட்க மாட்டேங்குது. பேசுடா, பேசு. சும்மா இருங்கடா, பேச வரோம் அப்படின்னு சொன்ன உடனே பேசுறான். ஹலோ வயன், சொல்லுங்க வரம், என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? அது தூங்கிட்டேன் நீங்க? ஆமா அரம், தூங்கிட்டேன். இல்ல, உங்ககிட்ட பேசணும். புரியல அரம். இல்லடி, உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம். சொல்லுங்க ஆரம், என்ன அப்படின்னு சொன்னோன்னே இப்போ கேப்ரியலும் ஃபெலிக்ஸும் அங்கிருந்து வந்துட்டு போயிடுறாங்க. அவங்களும் கலாச்சிட்டு போறாங்க. பாரு மாமே, இவன் பேச மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அப்ரோச் பண்ண தெரியலன்றான். ஆனா சேவ் பண்ணி வச்சது மட்டும் பொண்டாட்டின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கான்டா.
அப்படிதான் விடு, வா அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிடுறானுங்க. இப்போ ஆரம் தான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் ஆரம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா அப்பா அத்தை மாமா ஜானு எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஜானு ஒழுங்கா படிக்கலா? படிக்கிற ஆரம், நான் சொல்லி கொடுத்துருவேன் டெய்லியும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் 1 வீக்கா கால் பண்ணவே இல்லை? சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு, கால் பண்ணா டக்கு டக்குன்னு கட் ஆயிரும், அதனாலதான். டேய் மச்சான் பாடுறா, என்ன புழுறான்னு. சிக்னல் வீக்கா இருந்துச்சாமா. நம்ம போன இடத்துல அந்த இடத்துல மட்டும்தான் ஒழுங்கா சிக்னல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எப்படி புழுறான் பாரு. சரி சரி விடு விடு, அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்கிறாரு. சரி ஆரம், என்ன இந்த டைம்ல திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, அதான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னல. சரி ஆரம், என்ன பேசணும் சொல்லுங்க ஆரம். வேற ஒன்றும் இல்லை, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்னோட ப்ரொஃபஷன் உனக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் இதுவும் நான் மாற்றிக்கணுமா? ஏதாச்சும் அன்யூஷுவலா இல்லை ரொம்ப ஆக்வர்டா எதுவும் ஃபீல் பண்ணுறியா? அதை கேட்க தான் கால் பண்ணேன். ஓ, அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு 1 வீக் ஆயிடுச்சு ஆரம். அதான் சொன்னேன்லடி, நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஆரம், அப்புறம்டி காலேஜ்லாம் எப்படி போகுது? நல்லா போதா? காலேஜ்லாம் நல்லா தான் போகுது. நீ காலேஜ் போனேன் அப்போ? ஆமாம் ஆரம், காலேஜ் போனேன் ஆரம். கல்யாணம் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் டேலேருந்தே நான் காலேஜ் போய்கிட்டு தான் இருக்கேன் ஆரம். ஓ அப்படியா? ஏன் 1 வீக் லீவ் போட்டு போகுது தானே? 1 வீக் லீவ் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அதான் நீயே அங்கே இருக்க, நான் என்னத்தை பிடுங்க போகிறேன் இங்கே உட்காந்து. என்னதுடி? ஒன்றும் இல்லை ஆரம், அது வீட்டுக்குள்ளே இருந்தா போர் அடிக்கும்ல, அதான் வேற ஒன்றும் இல்லை. ஓ சரி சரி, ஓகே ஓகே. சாப்பிட்டியா நீங்க? சாப்பிட்டா ஆரம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிதான் சாப்பிடணும். சரிடே, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையே. அது இன்னொரு நாள் பதில் சொல்றேன். இன்னைக்கு தானே 1 வீக்ல நீங்க கால் பண்ணிருக்கீங்க, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் இதுக்காகலாம் வெயிட் பண்ண மாட்டீங்களா சார்? அவ்வளோ அவசரமா? எல்லாமே சொல்லிட்டா அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்குது சொல்லுங்க. அதனால வெயிட் பண்ணுங்க. நீங்க மட்டும் என்ன வெயிட் பண்ண வைக்கிறீங்கல்ல, 1 இயர் ஆகும்னு சொல்றீங்கல்ல, அதனால வெயிட் பண்ணுங்க, நான் லேட்டரா சொல்றேன். அதானே, எதையுமே பொண்ணுங்க ஓப்பனா சொல்லிடாதீங்க, இப்படியே வச்சுக்கிட்டே இருங்க. ஆமா, நீங்க மட்டும் என்ன லேஸ் பட்டவங்களா? சரி ஆரம், எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, நாளைக்கு காலேஜ் வர போகணும் இல்லையா, அதனால தான் நான் தூங்க போறேன். நான் இன்னைக்கு நைட் வந்து வேணா நான் கால் பண்ணட்டா? எனக்கு ஒரு 11 to 1:30 வரை வேணா பேசுவோமே. இப்போ கொஞ்சம் பேச முடியாது, அது போக நாளைக்கு எக்ஸாம் வேற, அதாங்க சொல்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு ஹாலிடே, நான் தான் போகணும், இன்டர்னல் எக்ஸாம் வேற நடக்குதா, அதனாலதான் புரிஞ்சுக்கோங்க. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தூங்கு, நான் நாளைக்கு கால் பண்றேன், ஓகேவா? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கட் பண்ணிடுறீங்க. நீங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க, அப்படியே கட் பண்ணிடுறீங்க. அது கொஞ்சம் ஆரம்பிக்கும் டிசப்பாயிண்டா இருக்குது. இப்போ அவரு சோகமா மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. கேப்ரியலும் ஃபெலிக்ஸும் அங்கிருந்து வரானுங்க. என்ன மச்சான், ஒரே குஷி தான் போல, இப்போ ஏன்டா உன் முகத்தை சுழிச்சிட்டு உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லை, ஒரு பாய் கூட சொல்ல. இப்ப தெரியுதா அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பா? நீ மட்டும் எல்லாமே சொல்லிட்டு வந்தியா? நான் கேக்குறேன், ஒண்ணுமே சொல்லாம தானே வந்த, சும்மா பாய் அவ்வளவுதான், ஒரு ஹக் இல்ல. நீ ஹக்கு கொடுக்காத போதே தெரியுது நீ எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன்னு, நல்லாவே தெரியுதுடா. இப்போ அந்த பொண்ணு கட் பண்றேன்னு கூட சொல்லிட்டு போல, சும்மா ஏதோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான்ற. என்னடா நீங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிடுறாங்க. இங்க அப்படியே ஆரம்பம் அவரோட கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருந்தாலுமே அவரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிப்பாரு. நீங்களுமே வந்து வேணும்னா வந்து கட் பண்ணிப்பீங்க. நாளைக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இவ்வளவு நாள் கழிச்சு, அதாவது 1 வாரம் கழிச்சு இந்த இதெல்லாம் கேட்க தோணுதா அப்படிங்கிற ஒரு கோவத்துல கொஞ்சம் அலைய விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து கட் பண்ணிருப்பீங்க. இப்படியேதான் நீங்க 2 பேரும் பேச வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஒரு 11 மணிக்கு கால் பண்ணுவாரு, 1:30 முடிச்சுட்டு பேசிட்டு இந்த மாதிரி இருப்பீங்க. வாய்ஸ் கால்ல இருந்து அப்படியே கொஞ்சமா வீடியோ காலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ ஆரம் வந்து ஃபெலிக்ஸ் கேப்ரியல் கூட வந்து பேசிப்பாரு. ஆனா வந்து என்ன சொல்றது, உங்களை பத்தி ஷேர் பண்றது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது போக உங்க போன் வந்துட்டாலே தனியா ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு போயிருவாரு. எப்படி அவனுங்க போனாங்களோ அதே மாதிரி அந்த வேலையை ஆரமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவனுங்களும் சரி சந்தோஷமா இருந்தா சரின்னு சொல்லி அவனுங்களும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அது போக ரிட்டர்ன் வந்து பேசும்போது அதை பத்தி எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. அவனா ஷேர் பண்ணா உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி நினைச்சுப்பாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்குது உங்களோட லைஃப்மே. நீங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஷேர் பண்ண இருக்கீங்க, செய்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிருக்குது. ஆரம், இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறீங்களா ப்ளீஸ்? பேசலாண்டி, ஆனா 1:30க்கெல்லாம் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மேடம் போயிடுவீங்க. இன்னைக்கு என்ன மணி 1:50 ஆயிடுச்சு அந்த டைம் படி. ஆமா, இன்னும் கொஞ்சம் கிட்ட பேசலாம்னு மாதிரி தோணுது எனக்கு. தோணுதா? தோணுண்டி, தோணும், உனக்கு எல்லாம் தோணுண்டி அழகி கொண்டாட்டி. சொல்லுங்க, கொஞ்ச நேரம் பேசுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலி அவருக்கு பீரியட்ஸ்ன்னு தெரியாது. சரி, இது வரைக்கும் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கோம். 2 குடும்பத்தை பத்தி ஷேர் பண்ணிருக்கோம், நம்மளோட பர்சனல் லைஃப் பத்தி ஷேர் பண்ணிருக்கோம். எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் எல்லாமே சொன்னது வர ஓகே. பட் எனக்கு இது கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இது ஒரு விமனுக்குள்ள பேசிக்கான திங் தான். ஒரு ஹஸ்பண்டா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? உனக்கு சொல்ல விருப்பம் தான் சொல்லு, இல்லைன்னா வேண்டாம்.
ஓகேவா? நான் எதுவும் கம்பல்லாம் பண்ணி கேட்கல. சொல்லுங்க என்ன? அது சொல்லுங்க ஆரம்பிங்க. ஹஸ்பண்ட் சொல்லிட்டீங்க, இப்போ என்ன? அது வந்துடி உன்னோட பீரியட்ஸ் டேட் எப்போ? இதுக்கு தான் எவ்வளோ தயங்கினீங்களா? இன்னைக்கு தான் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு உனக்கு பீரியட்ஸ் அடி இன்னைக்கு? ஆமா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. அதான் ஒரு மாதிரி உருண்டுகிட்டே வந்துட்டு இருக்கேன். அது போக அதனால தான் உங்களை கூட கொஞ்சம் நேரம் பேச சொன்னேன். அப்படியாடி? அப்படியா? உனக்கு பெயின்லாம் பரவாயில்ல? பெயின் இருக்க தான் செய்யணும். என்ன பண்றது? பில்லோ ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கேன். காலையில ஹார்ட் பேக் வைக்கணும். அதான். ஓகே ஓகே. இப்பவே வைக்க விடு தானே? இல்லை காலையில் நான் வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலேஜுக்கு வர போகணும் இல்லையா? நாளைக்கு லீவ் போட்டுக்கலாம்ல? இல்லை நான் கிளம்புறேன். எங்கள் வீட்டில் உட்காந்தா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும். அங்கே போனால் கொஞ்சமாச்சு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குமா, அதனால் இதை பற்றி யோசனை பண்ண தோணாது. அதனால நான் அங்கேயே இருக்கேன், பிரச்சனை இல்லைங்க. பீரியட்ஸ் டைமில் உனக்கு என்ன வாங்கி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்டி? ஆமாம், எல்லாமே நானே சொல்கிறேன். அப்புறம் நீ எதுக்குடா இருக்க? எதுக்குங்க இருக்கீங்கன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அது இந்த வாழைப்படம்லாம் பேசக்கூடாது. சரி நான் பேசல, சும்மா தான் சொன்னேன். உனக்கு கம்ஃபர்டபுள்னா நீ பேசு, ஓகேவா? சரி வரும். அது எனக்கு டார்க் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த டைமில் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்குறது. இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நமக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, அதனால நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. அப்புறம் எனக்கு வந்து காலமிக்கி விடுறது, அப்புறம் ஹார்ட் பேக் வச்சு விடுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் தான் இல்லையே, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? எனக்கு மட்டும் தனியாக தவிக்க விட்டு நீங்கள் மட்டும் இருக்கீங்க. அப்போ நான் தவிக்கலையாடி? நான் மட்டும் நான் ஜாலியாகவா இருக்கேன் அடைஞ்சு பொண்ணுங்களோட. ஓ, அந்த ஆசைலாம் சாருக்கு இருக்குதா? அப்போ இருக்கீங்களா அப்படி? சேச்சி, அந்த மாதிரி பையன்லாம் நான் கிடையாது. நாங்கள் 3 பேரும் நல்ல பசங்க. ஃபெலிக்ஸ் அண்ணா, கேப்டன் அண்ணா வேணா நீ சொல்லு நல்ல பசங்கன்னு நான் நம்புறேன். ஆனால் ஒன்னதான் நான் நல்ல பையன் நம்பவே மாட்டேன். நீ கெட்ட பையன்டா ஆரம். அப்படியாடி? நான் கெட்ட பையனா? நான் கெட்ட பையனான்னு கேட்குறேன். ஆமாடா, நீ கெட்ட பையன்லாம். சரி, இப்போதான் எனக்கு பொண்ணுங்கன்னு சொன்னோடனே ஞாபகம் வருது. இந்த சிகரெட் அப்புறம் இந்த ஆல்கோஹால் டேக்கிங் எதுவும் உண்டா உனக்கு? நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கேட்கணும்னு இருந்தேன், ஆனால் எனக்கு அவ்வளோ டைம் கிடைக்கல, அதனால நான் கேட்கல. சரி சொல்லுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் உண்டா? அது புரியல. இப்போ எதுக்கு அப்படி இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு பழக்கம் இருக்கு அப்படித்தானே? ஸ்மோக் பண்ண மாட்டேன், ஆனால் குடிப்பேன்டி. பட் அளவாக தான் குடிப்பேன். இந்த போனா மட்டையார் அளவுக்கு அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது. அளவா குடிச்சிட்டு அளவா இருந்துப்பேன், அவ்வளவுதான். அதுக்கு இந்த தள்ளாடுறது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நிதானத்துலதான் இருப்பேன் குடிச்சாலுமே, சரியா? அதெல்லாம் நீ ஒரி பண்ணிக்கலாம் வேண்டாம். சரி எப்படியும் இங்க வந்துதானே வரும், அப்ப நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். அப்படியாடி? என்னத்த கவனிப்ப சொல்லு? என்னடி கவனிப்ப? நேர்ல வாங்க, கவனிக்கிற கவனிப்பு தெரியும். அப்படியாடி? சரி நீ போய் தூங்கு, ரெஸ்ட் எடு. நாளைக்கு முடிஞ்சா லீவ் போடு காலேஜ்க்கு. ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டு போகாத, சரியா? சரி வரும். குட் நைட் வரும். குட் நைட் பொண்டாட்டி. லவ் யூ மாமா. கேட்கல. லவ் யூ மாமா புருஷா. நல்லா ஐஸ் வைக்க கத்துக்கிட்டடி. நல்லா ஐஸ் வைக்கிறேனியா? ஏன் நீங்க மட்டும் என்ன ஐஸ் வைக்கலையா? உனக்கு அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன் அங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு அப்படிதானே சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. இன்ன வரை என்ன பேச வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ணல, அப்ப நான் பண்ணக்கூடாதா? பண்ணலாம்டி, பண்ணலாம், தப்பே இல்லை. சொன்னதுக்கு ரிப்ளே வரல. லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கட் பண்ணிடுறாரு, நீங்களுமே கட் பண்ணிடுறீங்க. அப்படியே நீங்க தூங்கலும் போயிடுறீங்கடா. இப்போ மார்னிங் ஆகுது, ரொம்ப லேட்டா தான் எந்திக்கிறீங்க. இன்னைக்கு காலேஜ் போவேணாங்கிற அளவுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா நேற்றே ஆரம்பம் சொல்லியிருப்பாரு இல்லையா, முடிஞ்சா போ, இல்லைன்னா லீவ் போடுன்ட்டு. அதனால நீங்க வந்து சரி இன்னைக்கு லீவ் போடலான்னு சொல்லிட்டு கால்லாம் பண்ணி பேசிடுறீங்க. பேசினா அவங்களுமே லீவ் எல்லாம் அலாட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்க தான் குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாரீங்க வெளியில. இன்னைக்கு ஜானுவுக்குமே லீவு தான். அதனால அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல வந்து உட்கார்றா. என்ன ஜானு, இன்னைக்கு லீவா உனக்கு? ஆமா அண்ணி, இன்னைக்கு எனக்கு லீவ். உங்களுக்கு லீவா இன்னைக்கு? இல்லை, நான் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன்டி. அப்படியா? சரிங்க, அப்போ நம்ம இன்னைக்கு ஜாலியா இன்னைக்கு எங்கேயா வெளில போகலாமா? ஐயோ, என்னால் வெளியெல்லாம் வர முடியாது ஜானு, இன்னைக்கு பீரியட்ஸ் டே. அச்சுச்சோ, உங்களுக்கு பீரியட்ஸா? ஆமாம், நேற்று தான் ஃபர்ஸ்ட் டே, எனக்கு செகண்ட் டே. அதனால செம்மையாக போகும், வேண்டாம். சரி, அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் கிராஃப்ட் ஒர்க் மாதிரி ஏதாவது பண்ணலாமா? சரி ஓகே. உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது, அது போக வந்து டெக்கரேஷன் ஏதாச்சும் பண்ணுறது, இந்த வேஸ்ட் திங்ஸை வச்செல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதுலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அத்தையும் கூட சேர்ந்து பண்றாங்க, ஈவன் உங்க மாமாவும் கூட. நீங்க இந்த ஒர்க்ல பிஸியா இருக்கும்போது உங்களுக்கு கால் வருது. சரிங்களா, ஜானு தான் ஓடி போய் எடுத்துட்டு வரா மொபைல. அம்மா, அண்ணா கால் பண்றாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா அவளுமே. அந்த வாரம் அண்ணக்காரனுக்கு காலே பண்ண மாட்டேக்காண்டி.
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களுமே சிரிச்சிட்டு இருக்கீங்க. மாட்ட போறாரு இன்னைக்கு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கூட எதுவும் படிக்கிட்டு இருக்காருல, அதனால அங்க கால் பண்றதுக்கே மறந்து போயிட்டாரு. நீங்களுமே வந்து ஆமா கால் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிப்பீங்க தவிர்த்து அதை தாண்டி வேற எதுவும் சொல்ல மாட்டீங்க. முதல்ல உங்க அண்ணி கிட்ட கொடு, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து அட்டன் பண்றீங்க. ஓய் பொண்டாட்டி என்னடி பண்ற? கிராஃப்ட் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் சாருக்கு? பொண்டாட்டின்னா ஒரு மாதிரி ஜாலியா கூப்பிடுறீங்க. எதுக்கு இப்போ ஹஸ்கி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க? நல்லா சத்தமா தான் பேசேன். பேச முடியாது. ஏன்டி என்னாச்சு? ஏன்னா கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்றேன்ற வீட்டுல ஆடி இருக்க? ஆமா. ஏன் பேக்ரவுண்ட பார்த்து உங்களுக்கு தெரியலையா? தெரியல. என் பொண்டாட்டி மட்டும்தான் எனக்கு தெரியல. ஆமாடா, அவன் மட்டும்தான் உனக்கு தெரியவா? நாங்களாம் தெரிய மாட்டோம்ல. அம்மா இருக்காங்களோடி பக்கத்துல? ஆமா அம்மா இருக்காங்க. அம்மாட்ட கொடு. இந்தாங்க அத்தா, அவர் உங்கள்கிட்ட தான் பேசணும். ஆமாடா, உனக்கு அவ இருந்தா நாங்களாம் கண்ணுக்கே தெரிய மாட்டோம்ல. இல்லைன்னா முன்னாடி எங்கிட்ட ஃபோன் பண்ணி எதையாச்சும் ஒன்று புலம்பிக்கிட்டு இருப்பான். அந்த கதை இந்த கதைன்ட்டு ஃபெலிக்ஸ் இந்த மாதிரி இதை சொன்னா அதை சொன்னா, கேபி இந்த மாதிரி சொன்னா, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்ப. கல்யாணம் முடிக்க சொல்றாங்க சீக்கிரமா, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்ப. இப்போ எங்களை மறந்துட்ட அப்படிதானே? அப்படிலாம் இல்லம்மா, உன்னால மறக்க முடியுமா சொல்லு? அதான் மறந்துட்டியே, பேசவே இல்லைல்ல நீனு. அப்படிலாம் இல்லம்மா, கால் பண்ணதானமா செய்யறேன். எப்படி இந்த வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு? முன்னாடிலாம் டெய்லி கால் பண்ணுவேன். இப்போ வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு இல்ல 2 ட்ரிப்பு, அவ்வளவுதான். முடிஞ்சா 3 டைம், அவ்வளவுதானே? அதான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே, அப்ப நான் என் பொண்டாட்டி கூட தானே பேச முடியும். கரெக்டு தான்டா, அதுக்கு இப்படியாடாடே அப்பா. கடவுளே பாருங்க உங்க பையனை. விட்ரி, பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப என்ன பொண்டாட்டி கிட்ட போய் பொசசிவ் ஆகிட்டு இருக்க அவன் மேல போய்? இல்ல இருந்தாலும் என் பையன் இல்ல, அதனாலதான். சரி ஆகுங்க. மாமியார் மருமகளும் சண்டை வராம என் மண்டை உடையாம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமோட அப்பா அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப ஆரமோட அப்பாவும் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா ஆரம், எல்லாம் செட் ஆயிட்டுல? ஓகே தானே? செட் ஆயிட்டுப்பா, எல்லாமே ஓகே தான். இப்போ அடுத்த கண்ட்ரிக்கு டிராவல் ஆகிக்கிட்டு இருக்கோம், அதனால பாக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமே சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஜானு தான் போனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வாங்கிக்கிறா. டே அண்ணா, என்னடா நீனு எனக்கும் போனே பண்ண மாட்டேங்கிற? ஐயோ வாண்டு, பண்றேன் உனக்கு போன் கண்டிப்பா நான் பண்றேன். அவன்கிட்ட நான் டெய்லி பேசதானே செய்வேன், மெசேஜ் போட தானே செய்வேன். அதெல்லாம் மெசேஜ் போட தான் செய்வேன். யார் இல்லைன்னு சொன்னா? அப்புறம் என்ன, அப்ப நீனும் அம்மா கூட சேர்ந்துட்டு ஜாலரா போட்டுட்டு இருக்கியாடி? ஆமா, நான் எங்க அம்மாவுக்கு தான் என்னைக்குமே சப்போர்ட். நீ தான் வெளியூர்ல இருக்கல, அதனால நான் எங்க அம்மா எங்க அப்பாக்கு தான் நான் சப்போர்ட். அப்புறம் என் அன்னிக்கும் கூட அன்னி கூட நான் டெய்லி பேசதான் செய்யறேன். தெரியுமே, அண்ணி என்கிட்ட வந்து சொல்லுவாங்களே, எல்லாத்தையுமா சொல்வா? சாச்சா, அண்ணி வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்க அண்ணன் பேசினாங்க செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. தெரியுமா உனக்கு? சரி, நான் கேட்டதெல்லாம் எங்கடா? ஐயோ எனக்கு லீவ் கொடுக்குறடி, வாங்கிட்டு வரேன் நானு. படம் படுத்தி எடுக்காதேனைய. சரி கண்டிப்பா வாங்கிட்டு வந்துரு. ஜானு கேட்டதை மறந்துடாத சொல்லிட்டேன், இல்லைன்னா சங்கர்த்துருவேன். சரிடி, படிப்புலாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா தாண்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அத்தை மாமாக்கும் வீடியோ கால் போடு, நான் அவங்க கிட்டையும் பேசிடுறேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு வீடியோ கால் போடுறீங்க. அவங்களுமே ஜாலியா பேச ஆரம்பிக்காங்க. எப்படிப்பா இருக்கு ஆரம்? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆரம். அப்புறம் வேலைலாம் எப்படி போகுது உங்களுக்கு? எதுவும் ஆல்ரெடி அந்த பிரச்சனைகள் இல்ல, செட் ஆயிட்டுல எல்லாமே? செட் ஆயிட்டு மாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி நான் வேலை இங்கே தானே பாத்துட்டு இருந்தேன், அதனால பிரச்சனை இல்ல, செட் ஆயிடுச்சுதான். அடுத்த லீவ் எப்போ அப்ளை கொடுப்பாங்க உங்களுக்கு? அது சொல்ல முடியாது மாமா, இப்படின்னு தெரியல. நான் லீவ் வரும்போது நானே உங்கள்கிட்ட சொல்றேன் மாமா, சொல்லிட்டு தான் மாமா வருவேன். சரி மாப்பிள்ள, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே சொல்றாங்க. உங்க அம்மாவுமே அதே தான் ஜாலியா பேசுறாங்க ஆரம் கிட்ட, அப்பாவுமே அதே தான் ஜாலியா நல்லா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆரமோட அம்மா கையில தான் போன் போகுது. மா என்ன ஆரம் சொல்லு மா, அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிடா பேசி, யார் வேண்டாண்ணா, அவகிட்ட போன் கொடுத்து கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவரு கேட்காரு. புரியுதுடா மகனே, புரியுது, நான் அனுப்பி வைக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயன் இந்த வாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து போன் வாங்கிக்கிறீங்க. அவன்கிட்ட பேசணுமா போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லத்த கிராஃப்ட் ஒர்க்கு கொஞ்சம் பாத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் பெயிண்ட் மட்டும் அடிக்கணும், நான் அடிச்சுட்டு போறேன். அவர்கிட்ட பேசி, இங்கதானே இருக்காரு, நான் பேசுறேன். நீ போய் பேசிட்டு வா, அவன்கிட்ட பேசணும்ன்றான்ல, போடி, அப்புறமா பாத்துக்கலாம். ஜானு நீ சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அவளும் சாப்பிட போயிடுறா. இப்போ அங்க பெயிண்ட் ஆனது அப்படியே பாதியில நின்றுகிட்டு இருக்கு. நீங்களும் ஆரம் கிட்ட பேச போயிடுறீங்க. ரூம்குள்ள வந்துடுறீங்களா? என்ன ஆரம் சொல்லுங்க, என்னடி பண்ற? மாதிரி இருக்கு எனக்கு தெரியுமா. என்னாச்சு? நீங்க ஏன் அத்தை கிட்ட இப்படிலாம் சொன்னீங்க? அத்தை என்ன திட்டுறாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க உங்க மாமியார்? நீ போய் முதல்ல அவன்கிட்ட பேசிட்டு வா, அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் பார்க்கலான்னு சொல்லி திட்டுறாங்க. ஆமா, புருஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, யாருடைய இல்லைன்னா? ஆசை தான் உங்களுக்கு? ஆமாடி ஆசை தான். சரி என்னடி பண்ற?
அதான் பார்க்க தானே செஞ்சீங்க. இப்போ தானே சொன்னேன் கிராஃப்ட் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன்னு. அது இல்லடி, இந்த பாருங்க, உங்கள் வாய்ஸ் வச்சு எனக்கு தெரியுது அடி பின்னிடுவா சொல்லிட்டேன். அதெல்லாம் நைட்டு தான். இப்போலாம் நீங்களும் ஆரம்பம் வீடியோ கால்லே வந்து செம்மையாக ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த மாதிரி நாட்டியாக பேசுகிறதா இருக்கட்டும், அவர் நாட்டியாக ஏதாவது கேட்குறது, நீங்கள் ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஆரம்பம் தான் வந்துட்டு ப்ளீஸ் பண்ணுறட்டு. இப்போ நைட்டு எனக்கு, உங்களுக்கு மத்தியானம் கரெக்டாக. ப்ளீஸ் டே, ப்ளீஸ் என்ன கொண்டு ப்ளீஸ். நீ நிறையா பண்ண வேணாம், லைட்டாக சாரியை மட்டும் விளக்கு, அது போதும். கேட்கல எனக்கு. என்னது சார்? சாரியை மட்டும் விளக்குடி, அதுவே போதும் எனக்கு. அப்படிலாம் விளக்க முடியாது, போடா. ப்ளீஸ் டி, என் பொண்டாட்டில, என் அம்மால, என் செல்லம்ல, ப்ளீஸ் டி. ரொம்ப மாமா காய்ச்சி போயிருக்கேன். ப்ளீஸ் டி பாப்பா. முடியும்னா முடியாது. என்ன எனக்கு தண்ணி எதுவும் போட்டிருக்கேன் நீனு? தண்ணிலாம் போடலம்மா, ஏமா இப்படி பண்றா? இந்த பாரு, இந்த குழஞ்சி பேசுற வேலைலாம் வேண்டாம். என்ன பண்ண நீ இன்னைக்கு? என்னடா பண்ண? லைட்டா ஒரே ஒரு ஷார்ட்ஸ் தான் நான் போட்டேன், அதானே. இன்னும் அது பழக்கம் உனக்கு விடல. உன்னை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேனா இல்லையா? இப்ப நான் மட்டையான மரியாதை நான் பேசுறேன், தெளிவா தானே பேசுறேன். பட் இது வேற மாதிரிடி, சொன்னா புரிஞ்சுக்கோ. புரியுது. இருந்தாலும் 1 year என்ன வெயிட் பண்ண சொன்னீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க நீங்க, அவ்வளவுதான். வெயிட் பண்ணுங்க மாமா. எது பண்ணுங்க மாமா? இங்க பாரு, நீ பேசுறதுலாம் ரொம்ப ராங்கா இருக்குடி. இதெல்லாம் தப்பு சொல்லிட்டேன். இந்த முறையதான் காட்ட வேண்டியதை காமிச்சிட்டு போயிரு சொல்லிட்டேன். அதுல நான் திருப்தி அடைஞ்சுக்கிறேன். முடியாதுடா, போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடுறீங்கடா. இப்போ அவருமே அப்படியே கேஷுவலா, நீங்க முடியாதுன்னு சொன்னீங்க, கேஷுவலா அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்க பேசி முடிச்சுட்டு வந்து நீங்க கிராஃப்ட் ஒர்க்கை தான் ரிமைனிங் தான் கண்டினியூ பண்றீங்க. உங்க அத்தை தான் இருந்துட்டு, வயன் போய் சாப்பிட்றீ போய். சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்போ சாப்பிட போறீங்க. இப்படி நீங்க இருக்க டைமுக்கு நைட் ஆகிடுது. இப்போ ஆரம் தான் நீங்க கால் பண்றீங்க. சொல்றீ பொண்டாட்டி, என்ன வேலையா இருக்கீங்களா ஆரம்? சொல்லு என்ன? இல்லை பேசணும்னு தோணுச்சா, அதான். சரிடி, வயிறு வலிலாம் எப்படி இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல, ஆனால் லைட்டாக வலிக்கு தாங்க செய்யுது. சரி மாமா உன் கூட இருக்கா நினச்சிக்கோ, சரியா? ஒன்றும் இல்லை. சரி ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. சடனாக நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு இவ்வளோ நாள் நீங்கள் அதை பற்றி பேசலை. இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் மீட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரிவைன் வந்து போகிறீங்க நீங்கள். அப்பெல்லாம் நீங்க பேசவே மாட்டீங்கல்ல? ஏன் நீ மட்டும் என்னடி என்கிட்ட என்ன பேசவா செஞ்ச? நீ காலேஜ் படிக்கும்போது நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்போ நீ என்ன பேசவா செஞ்ச? நான் வெளியூர்லேருந்து படிச்சுட்டு இந்த வீட்டுக்கு தான் வந்தேன். நீ பேசவா செஞ்ச? பேசலதான். எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் கண்டிஷன் போட்டு வச்சிருந்தாங்க. அப்படியாடி? என்ன கண்டிஷன் போட்டாரு என் மாமனார்? அது என்னதான் இருந்தாலும் நீங்கள் பையன் இல்லையா, அதனால பேசினா என்னை எங்கேயும் கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தோ அப்படின்னு நினச்சாங்க. இதுக்கு அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி நினச்சாங்க. அப்படியாடி? அப்படியா? அப்போல்லாம் என் மாமனார் சொன்னாரா? என் மாமனார் சொன்னார். அப்போல்லாம் எப்படி இருந்தோம்ல, நினைச்சாவே சிரிப்பாக இருக்குது எனக்கு. எனக்கும் அப்படி தாண்டி இருக்குது. ஆக்சுவலி நீங்களும் ஆரம்பம் எப்படி மீட் பண்ணியிருப்பீங்கன்னா, ஆரமோட வீட்டில் தான் வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு இருந்திருப்பீங்க. அதாவது ஆரம் வந்து மேல் வீட்லேயும் நீங்கள் கீழ் வீட்லேயும் வந்து ரெண்ட்டுக்கு இருந்திருப்பீங்க. அந்த டைம் வந்து ஆரம் வந்து வேற இந்த மெரைன் இது சம்மந்தமாக வந்து கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு காலேஜ் போயிருப்பாரு. காலேஜ் போயிட்டு ஒரு 6 month கழிச்சு தான் வந்து வந்திருப்பாரு. இந்த கேப்பில் தான் வந்து நீங்கள் வந்திருப்பீங்க. ஆரம் கூட அவ்வளோ கம்யூனிகேஷன்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை இருப்பீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. கீழே இறங்க மாட்டார், செய்ய மாட்டார். அவங்க மாடியில் இருப்பாங்களா, அதனால் அவ்வளோ இறங்க மாட்டார். நீங்கள் காலேஜ் போயிட்டு வர இந்த மாதிரியே இருக்குது. நீங்கள் முடிச்சுட்டு பிஜிக்கு வந்து வெளியூர் போயிடுறீங்க. அவர் வந்து நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே அவருமே வந்து வேறு கோர்ஸ் படிச்சுட்டு ஒரு 3 மாதம் இங்கே இருக்குது, இல்லைனா 2 மாதம் வெளியூரில் போய் படிக்குது, இந்த மாதிரியே தான் இருந்துக்கிட்டு இருப்பார். நீங்கள் பிஜி படித்தோடனே அவர் வந்து ஷிப்புக்கு வந்து போயிருப்பார். நீங்கள் பிஹெச்டி முடிச்சிட்டீங்க. பிஹெச்டி முடிச்சுட்டு ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமே முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வர ஆரம் வந்து மெரைனில் தான் வந்து ஜாப் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. அப்புறம் உன்னை பற்றி என் அம்மா அப்பாலாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அது ஏதாச்சும் மோட்ரு போட்டோன்னா வாழ்வை திருப்பி விடுவா, அப்புறம் நல்ல பொண்ணு தான், காலேஜ் படிக்கிற அந்த மாதிரி அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஆனால் ஏண்டி உங்கள் அப்பா கிட்ட சண்டை போட மட்டும் அப்படி கப்பி மாதிரி கத்துற? அது அவர் வாய் வச்சு சும்மா இருக்கணும். அவர் சும்மா இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறது? அதனால கத்துவேன், செய்வேன்.
ஏன் நீங்கள் கத்துனது இல்லையா அவங்க அப்பா கிட்ட? கத்திருக்கேன் தான், இல்லைன்னு நான் சொல்ல. அதெல்லாம் கீழே வர கேட்குமாடி? 2 டைம் கேட்டிருக்கு. ஒரு ட்ரிப்பு நான் அங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டை போட்டீங்க தானே, எனக்கு அது கீழே வர கேட்டுச்சு தெரியுமா? அப்படியாடி கேட்டுச்சாடி? கேட்டுச்சு. அப்புறம் நீங்கள் ஒரு ட்ரிப்பு தண்ணி ஏதோ விழுகுது, நீங்கள் மோட்ரு போட்டிருக்கீங்களான்னு கேட்க வந்தீங்க தெரியுமா? ஞாபகம் இருக்கு. ஆமாம், இன்னொரு டவுட்டு. என்ன சொல்றீ? வண்டியில் ரொம்ப வேகமாக போகக்கூடாது சொல்லிட்டான், புரியுதா? புரியுதுமா, புரியுது. இப்போ எங்கம்மா நான் வண்டி எடுக்கிறேன்னு சொல்லி என் வண்டியே வீட்டில் தூங்கிட்டு இருக்கு, உனக்கே தெரியும்ல. தெரியும்னா இருந்தாலும் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த வண்டியில் வேகமாக போகிறது, ஹெல்மெட் இல்லாமல் போகிறது, அதுவும் முக்கியமாக பசங்களோட சுற்றுறது, கொண்டுருவேன் சொல்லிட்டான் அவங்கள. அப்படியே அதெல்லாம் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் டி, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு கேபியும் ஃபேனிக்ஸும் மட்டும்தான்டி, வேறு யாருமே கிடையாது. அவங்க இப்போ ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்கோம் 3 பேரும், அவ்வளோதான். ஓகேவா? அதை தாண்டி வேறு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் கிடையாது. நான் அவங்க ஸ்கூலை சுற்றுற பசங்கள்லாம் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அதில் ஒரு 6 பேர் இருப்பானுங்க, சரியா? அவனை கூட தான் சுற்றுவேன். யாரு கூட சுற்றினாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும். அதுவும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சேஃபாக இருக்கணும், புரியுதா? உங்கள் வாட்டில் இஷ்டப்போக்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. அது சரிடி, நல்லா இருக்குடி உன் கதை, நல்லா இருக்குது. சரி, நான் உங்களை சுத்த வேணாம்னு சொல்லலையே. என்ன சொல்கிறது, கொஞ்சம் கிட்டையாக போயிட்டு வந்துடுங்க. நீங்கள் எதுக்கு அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸாக போகிறீங்க? நீங்கள் அப்போ தானே லாங் டிஸ்டன்ஸ் போய் உங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்கினீங்கல்ல. ஏண்டி அதெல்லாம் மாதிரி ஞாபகம் வச்சுருக்க நீனு? அதெல்லாம் எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா? எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்ட எப்படி கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியல ஆரம். உங்கள் அப்பா தான் என்னை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன நம்பர் கொடுத்தேன். அப்புறம் அம்மா அப்பா கிட்ட பேசினாங்க. அப்புறம் நீங்களும் சம்மதம் சொல்லிட்டீங்க போல. என்னையும் உங்களுக்கு பிடிக்குமா முன்னாடி? சாச்சா, பிடிக்கலாம் இல்லை, ஆனால் என்ன சொல்கிறது, சும்மா பார்ப்பேன். நீயும் ஃபிகராக நல்லா தானே இருப்பேன், அதனால் பார்ப்பேன். அப்படி சைட்டு நீ படிப்பேன். சில ஃபேமிலி ப்ராப்ளம், எங்கள் பாட்டியால் சில பிரச்சனைலாம் வந்துச்சுல. தெரியும். அவங்க கூட கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்கல்ல உங்களை பற்றி. சாப்பாடு கொடுக்க மாட்டேங்காங்க, செய்ய மாட்டேங்காங்கன்னு. ஏன் இப்படி இருக்காங்க? நீங்கள் எல்லாமே பண்ண தானே செய்கிறீங்க உங்கள் பாட்டிக்கு, பண்ணிட்டு தானே இருந்தீங்க. அப்போ ஏன் அப்படி பண்ணாங்க தெரியலடி. அப்பா மேலே உள்ள கடுப்பு. அப்பாட்ட இருந்து அப்போ இருந்த வீடை வாங்கணும். இப்போ நம்ம வேறு வீட்டில் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. அப்போ அந்த வீடை வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கடுப்பில் எல்லாமே பண்ணிட்டாங்க, அத்தை கூட சேர்ந்து. சரி ஆரம், ஃபீல் பண்ணாதீங்க. அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு. ஃபீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அது நான் சைல்ட்ஹுட்லேருந்து வந்த வீடா, அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. பரவாயில்ல, அத்தை தானே இருக்காங்க, இருந்துட்டு போகிறாங்க வீடு. சரி ஆரம். அப்புறம்டி என்ன, நிறையா மெமரிஸை வச்சுருக்க போல என்னை பற்றி? மேபி சொல்லலாம். நானும் இவ்வளோ நோட்டீஸ் பண்ணுவேன் தான். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு டாக் இருந்துச்சு தெரியுமா? அது பேர் கூட ஷின்ட்டு தானே? சொல்லு, இப்போ என்ன ஷின்ட்டுக்கு என்ன? அதை பார்த்துக்கிறேன். நீங்கள் எங்கேயாச்சும் ஊருக்கு போனோம்னா அதையும் நான் பார்த்துப்பேன்ல, அதனால அந்த இதெல்லாம் சொன்னேன். அப்போ உங்கள் ஃபோட்டோலாம் இருக்குமா, அதெல்லாம் நான் பார்ப்பேன், ரசிப்பேன். ஆனால் ஒரு சில டைம் தோணும், ஒருவேளை வீட்டுக்குள்ளே கேமரா வச்சு நீ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மாட்டிப்பேன்ல கூட்டோட, அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, என்னை பார்த்தா என்ன அழகாக இருந்தால் சைட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சைட் அடிச்சேன். அடி பாவி, இதெல்லாம் சொன்னதே இல்லை, அதான் இப்போ சொல்லிட்டல. அப்புறம் என்ன ஆரம், போங்க ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாமே வீடியோ காலில் தான் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகி நீங்களும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆரம் அதோட கட் பண்ணிட்டு போயிடுறாரா அவரோட ஜாபை பார்க்கறதுக்கு. இப்போ அப்படியே ஒரு 6 மந்த்து இதே மாதிரி போயிருக்கும். ஜாலியாக வீடியோ கால் பேசுகிறது, கொஞ்சம் குட்டி ரொமான்ஸு, பீரியட்ஸ் டைமில் கேர் பண்ணுறது, இந்த மாதிரியே நல்லா போய்கிட்டு இருக்குது. இப்போது உங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு ஜானுக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ அதனால் அவன் வந்து சீக்கிரமாகவே போயிட்டா ஸ்கூலுக்கு. உங்கள் அத்தை மாமா வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காண்டி போயிட்டாங்க. இன்னைக்கு நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பாங்க. இப்போ நீங்களும் ஜானும் மட்டும்தான். இப்போ ஜானுமே ஸ்கூலுக்கு போயிட்டா. இன்னைக்கு காலேஜோட கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம், அதனால எப்போ வந்தாலும் ஓகே மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நீங்கள் இன்னைக்கு பொறுமையாக தான் கிளம்புறீங்க. நல்லா குளிச்சு சாரிலாம் கட்டி பூவெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கிளம்பிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை சடனாக ஒரு ஹேண்ட் வந்து பேக் அப் பண்ணுது. நீங்கள் கண்ணை இருத்தி மூடிட்டீங்க, கண்ணை திறக்கவே இல்லை. ஓய் பண்டாட்டி, என்னடி பண்ணுற, எங்கடி கிளம்பிட்டு இருக்கா? ஆரன், நீங்கள் தானே அது? அப்பா, சத்தியமாக உள்ள சீரியஸாக பயந்துட்டேன்.
ஜானும் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டா எக்ஸாம்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பி, அத்தை மாமா காலையிலே வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க, நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னாங்க தெரியுமா. இப்படிலாம் வந்து பயன்படுத்தாதீங்க. எப்படி வந்தீங்க? ஓய், இது என்னோட வீடு, எனக்கு தெரியாதா என்ன எந்தெந்த பாதையில் வரணும், எப்படி வந்தால் என் ரூம்க்கு வரணும் எப்படின்னு எனக்கு தெரியாதா? நான் உன்னோட ரூம் பூட்டிருக்கும்னு நினச்சேன், அந்த ஞாபகத்தில் வந்தேன். பட் பரவாயில்ல, ரூம் பூட்டல, அது எனக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அதான் சரி சரி பயப்படாத, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், கூல் கூல். அப்பா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, ஆரம் பூங்க ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறீங்க. ஓய் நெல்றி, இவ்வளோ அழகா சாரி கட்டிட்டு காலேஜ் தானே போகிற, இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருறேன், பூங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுறீங்க. ஓய், 6 மாதம் கழிச்சு அவனைக்காண்டி இவ்வளோ சீக்கிரமாக லீவெல்லாம் கேட்டு, அதுவும் 2 months உன் கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன செஞ்சீங்க, உங்களுக்கு என்ன பண்ணோம், அந்த மாதிரி எதுவுமே கேட்கறது இல்லைல்ல. அது நீங்கள் ஒழுங்காக வந்திருக்கணும் சார். இப்படி பூனை மாதிரி தவி வர்றது, பயம் பொறுத்துறதெல்லாம் வேண்டாம், ஓகேங்களா? அப்படி வந்திருந்தா என்னங்கன்னு சொல்லி நான் கேட்டிருப்பேன். இப்படி வந்தால் யாருக்கும் பயம் இல்லாமையா இருக்கும்? ஆ சரி சரி. அப்புறம் என்ன? அப்புறம் தூரப்போங்க வரும், எனக்கு இந்த காலேஜ் இருக்குது. ஏய் நடிக்காதடி, இன்னைக்கு நான் கல்ச்சரல்ஸ் தானே, வந்தாலும் வரலாம் தானே சொன்னாங்க உன்னைய. அது அப்படிலாம் இல்லையே, எல்லாருமே கண்டிப்பாக போகணும், அது போக நான் இன்சார்ஜ். ஏய் நடிக்காதடி, அதுக்கெல்லாம் நீ இன்சார்ஜ் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கொண்டுருவேன். ஐயோ, எல்லா ராஜேந்திரங்கள் அனைத்தும் வீணாகிறதே கடவுளே, இவன்ட்டு சிக்கிரும் போலயே இன்னைக்கு. முடியாது வையன், கூடவே கூடாது, இவன்ட்டு சிக்கவே கூடாது. 6 மாதம் எவ்வளோ தவிக்க விட்டான் நம்மளை. வையன் மயங்கிடாதடி. கேட்கலடி, என்னது மயங்கி தாண்டி ஆகணும், மயங்கி தான் ஆகணும். இப்போ அவரோட திங்ஸ் எல்லாம் ஹால்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதெல்லாம் வந்து கொடுக்குறாரு. சில ட்ரெஸ், அப்புறம் வந்து சில காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் வந்து சில பர்ஃப்யூம்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பாரு. நீங்களுமே கேட்டிருப்பீங்க, இது மாதிரி ஜானுக்கு அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் வந்து காட்டுறாரு. சரிடி, எனக்கு நான் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவருக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு அங்கேயுமே சும்மா இல்லை, தனி ஆக்சுவலி கல்யாணம் முடிஞ்ச கையோட போயிட்டார்ல, அதனால் சில அந்த மாதிரி சில மாப்பிள்ளை குறும்பெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க இடுப்பு பிடிச்சி கிள்றதா இருக்கட்டும், உங்களோட ஹேர் வந்து லைட்டாக வந்து அதை உங்களோட ஏருக்குள்ளே டக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியே சம் கைண்ட் ஆஃப் சைட்டிங், அப்புறம் வந்து சில டச்சிங், அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குது. இப்போ அப்படியே டைம் வந்து ஒரு 10 o'clock ஆகுது. இப்போ ஆரம்லாம் இருந்துட்டு, ஏய் வயன், அடியே வயன், என்ன ஆரம் சொல்லுங்க, புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன்ல, தூரப்போங்க ஆரம். ஏய் பாரு, என் இது எனக்கே போடாதடி, கொண்டுருவேன் சொல்லிட்டான். நான் என்ன கேட்கணும்னு உனக்கு தெரியாது. தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக்கை பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் காலேஜுக்கு கிளம்பிருப்பீங்கல்ல, அதே அவுட்ஃபிட்லாம் நின்று நீ சாரி மல்லிகைப்பூ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நின்று உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. அவர் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாரு. தூரம் போங்க ஆரம், ஏன் ஆரம் இப்படி பண்ணுறீங்க, ஒரு புக்கை நிம்மதியாக படிக்க விட்றீங்களா? போங்க ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏண்டி இப்படி பண்ணுற, ஏண்டி மாமா இப்படிலாம் தவிக்க வைக்கிற? என்ன தவிக்க வச்சாங்க? 6லேருந்து 7 மாதம் அவர் என்ன தவிக்க வச்சது பத்தாதாப்பா, இதை நீ வேற தனியாக தவிக்கணுமா? சாரி என்னோட ப்ரொஃபஷன் அப்படி, அதுக்கு நான் என்னடே பண்ணுறது, அவன் காலனால விடுறேன்டி. அப்போ விழுடா. என்னடி இப்பெல்லாம் பேசுகிற? சரிம்மா தாயே, சாரி புருஷன் மன்னிச்சுக்கோ, ஓகேவாடி, போதுமா? இப்பெல்லாம் சொன்னால் நான் உடனே மன்னிச்சிருந்தாடா. வேறு என்னடி பண்ணணும்? வேறு என்ன பண்ணணுமா? அப்புறம் என்னோட காலை பிடிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் காலை வந்து அவன் மடியில் வந்து வைக்கிறீங்க. அவனுமே நல்லா அழுத்தி விட்டுட்ருக்கான். அப்பா என்ன சுகமாக இருக்குதுப்பா, இன்னும் நல்லா வேகமாக அழுத்த ஆரம். சோதிக்கிறாடா ஆரம், கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நல்லா அழுத்தி விட்டுட்ருக்காரு. இப்போ கையை காமிக்கிறீங்க வேணுக்குன்னு. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, அழுத்தி விடுங்க கையையும். அழுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் கட்டுப்பாயிட்டு அழுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து முதுகு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இங்கே அழுத்தி விடுங்க அங்கே அழுத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு அவரை காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அடியே ஒயன் வேண்டாம், இவன் சோதிக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டான். சரி ஆரம், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். ஏய் ஒயன், ஏன்டி அப்படி பண்ணுற? ஆமாம், என்னை மட்டும் தவிக்க விட்டீங்களே ஏண்டி, நான் மட்டும் அங்கே என்னடி நல்லா ஜாலியாக குஜிலி மஸ்தாடி பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் என்னை தவிக்க விட்டு தானே போனீங்க, அப்புறம் என்ன? இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் மட்டும் அங்கே என்னடி பண்ணேன், நானும் காஞ்சி போய் தானே இருந்தேன்.
ஆனால் இதெல்லாம் சரியே இல்லை ஒயன் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவரு டென்ஷன் ஆகி ரூம்குள்ளே போயிடுறாரு. ரூம்குள்ளே போய் பெட்டில் போய் படுத்துறாரு. குப்பரக்கா அடிச்சு படுத்துடுறாரு ஆரம்ப. நீங்கள் தான் இருந்துட்டு சிரிச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு வரீங்க. அந்த மனுஷன் அப்படியே தூங்கிட்டாரு. அவர் போயிட்டு ஆரம் ஆரம் அம்ஜான் மாமா டீ புருஷா சொல்லு ஒயன் என்னடி வேணும்? தூர போடி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசி சாவடிப்பா. என்னாச்சு கோமா என் மேல? இந்த பாரு ஹஸ்கி வாய்ஸ் பேசி டென்ஷன் ஏதாவது சொல்லிட்டேன், தூர போயிரு. அப்படிதான் பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே கட்டுப்பாயி ஆரம் எந்திரிச்சிடுறாரு. பின்னாடி உனக்கு பிரச்சனை, தயவு செஞ்சு உன் காலில் விடுற மாத்தா, எனக்கு செம்ம டயர்டா இருக்கு, தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், இல்லை அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு போமா தாயே. என்ன கோச்சுக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, விடு. என்னாச்சு ஆரம்? ஆரம் சொல்றி என்னடி? என்ன என் மேல கோவமா? ஐயோ உன் மேல கோவம்லாம் இல்லைம்மா தாயே, எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தூங்க போறாரு. நீங்க அவரை இழுத்து பிடிச்சிட்டு என்னடி பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன், இப்படி கமுத்தடிச்சு படுக்கிறீங்க நீங்க பாட்டுக்கு. இந்த பாரு நானாவே அப்ரோச் பண்ணேன், நீ வேணான்ட்ட, சரி ஓகே அப்படின்னு சொல்லி தூங்கவா செய்யலான்னு சொல்லி வந்திருக்கேன். இப்போ தூங்கவும் கூடாதா? நான் தூங்கலாம், இருந்தாலும் இப்போ என்ன உனக்கு வேணும்னு இருக்கா தானே? ஆமா, அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், விடு. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணவளுக்கு இன்னைக்கு வெயிட் பண்ண முடியாதா என்ன? முடியலையே, என்ன பண்றது? நான் கேட்கும்போது இப்படி தானடி பண்ணேன், அனுபவிடி அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்றாரு. ப்ளீஸ் என் மாமா இல்ல, என் செல்லம் இல்ல, ப்ளீஸ்டா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு இப்போ அவருடைய வேலையை தொடங்குறாரு. ஸோ இந்த சீன்ஸ்லாம் நான் டெலிகிராம்ல அப்லோட் பண்றேன், அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ எல்லாமே முடியுதுடா. அவரு இப்போ அவங்க பக்கத்துலதான் படுக்கிறாரு. அப்பா இது பண்றதுக்கு 6 மாசம் ஆயிடுச்சு, முன்னாடியே நீ பொடி அப்படின்னு சொல்றாரு. ஆரம் சொல்லுவேன், என்னடி கொண்டாடி? அது ஐ மிஸ் யூ, எத்தனை தடவை சொல்ல, ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அதானே சொன்னேன், இருந்தாலும் பரவாயில்ல, ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ, அவனும். இப்போ நல்லி பண்ணோம் அப்புறம் என்ன? இப்போ தானே பண்ணோம் அப்புறம் என்னடி அழகி அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவங்களோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்றாரு. இப்போ காலிங் பெல் ரிங் ஆகுது. சரி எஸ், அது வேற யாரும் இல்லை, ஜானு தான். சீக்கிரமாவே வந்துட்டான், ஏன்னா அவளுக்கு எனக்கு ஒரு எக்ஸாம்லாம் இருக்கும், அதனால முடிச்சுட்டு வந்துட்டான் சீக்கிரமாவே. இப்போ ஆரம் தான், சுச்சோ பூச்சு, ஜானு வந்துட்டாங்க. ஐயோ ஜானுவா, ஐயோ அவ இந்த கோலத்துல பார்த்தா, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாக்குறாரு. ஸோ எல்லாம் ஹிக்கி மார்க்ஸா தான் இருக்குது, நீங்க பயங்கரமா பிளஷ் ஆகிக்கிறீங்க. அவருமே அதே மாதிரி தான், பட் அவரு பையன் இல்லையா, அதனால அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறாரு. இப்போ ஷர்ட்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணிட்டு போய் கதவை தான் திறக்கிறாரு. டேய் அண்ணா, எப்படா வந்து நீங்க? அது இன்னைக்கு காலையில தான் வந்தேன். ஏன் உங்க அண்ணி அவன்கிட்ட எதுவும் சொல்லலையா? டேய் நான் இப்போ தானடா ஸ்கூல் முடிச்சு வந்திருக்கேன், வெண்ண யோசிக்க மாட்டியா? அதெல்லாம் ஆளு இவ்வளவு தூரம் வளர்ந்தா மட்டும் பத்தாது, அறிவு வேணும்ப்பா. அறிவெல்லாம் இருக்கதான் செய்யுது, அறிவு இருக்க போய் தானே. என்னதா அண்ணி என்ன சொல்றான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அங்கேருந்து நோ ரெஸ்பான்ஸ், ஏன்னா நீங்க ரூம்ல இருக்கீங்க இல்லையா, அதனால நோ ரெஸ்பான்ஸ் தாங்க. சரி ஆரம், எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன்டி, இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு எடுத்துட்டு வராரு. ஆரம் தேங்க்ஸ்டா, இப்போ தானே நீ அண்ணன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆரம், தேங்க்யூ ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிக்கிறா. சரி நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திங்ஸ் எல்லாம் ஆசையாக எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப்பும் ஆகுறா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் பார்க்குறோம். ஆரமோட அம்மா அப்பா அப்போ தான் வந்திருப்பாங்க, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அங்கே பார்த்தா ஆரம் தான். சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆரம் எப்படா வந்த? நேற்று தான்ப்பா வந்தேன். நீட்டே வந்துட்டியாடா நீங்க? ஒரு வார்த்தை அம்மாட்ட சொல்லணும்னு தோணல உனக்கு? இல்லைம்மா நான் சொல்லாம இருந்தேன், பரவாயில்ல வேண்டாம், மம்மி டேடிக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு உங்க மருமக தான் சொன்னான், அதனாலதான். அவ தானே, அவ எல்லா வேலையும் பண்ணுவாடா ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே விளையாட்டா சொல்லி அவனை ஹக் பண்ணி பயங்கரமா அவனை மிஸ் பண்ணதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும். அப்புறம் ஆரம் 2 பேரும் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுமா, நீ கவலைப்படாத, நான் இங்கேருந்து கண்டிப்பாக போகிறதுக்குள்ள உன் மருமகளை ப்ரெக்னென்ட் ஆகிட்டு தான் நான் கண்டிப்பாக போவேன். அப்படியாடா,
உனக்கு எத்தனை நாள்டா உனக்கு லீவ் வேணும்? எனக்கா மம்மி 2 months. 2 months ஆரம்? ஆமாப்பா 2 months லீவ். அதனால் கண்டிப்பாக மருமகளை ப்ரெக்னெண்ட் உட்காந்து நான் எங்கேருந்து போக மாட்டேன். ஜாலி. அப்புறம் குட்டி ஆரமோ குட்டி பையனும் வரப்போறாளா? ஐயோ இந்த ஜானுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் குதிச்சிட்டு இருக்கா. நீங்கள் இங்கே ஷைல உட்காந்துட்டு இருக்கீங்க பயங்கரமாக, ஃபேஸையும் மூட முடியாமல் சிரிக்கவும் முடியாமல் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆரம் இப்போ உங்களை பார்த்து அங்கே இருந்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு விங்க் பண்ணுறாரு. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன்டா. ஸோ ஹாப்பி என்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்டா. பை பாய்.